தேர்தலின் போது பாமகவில் இருதரப்பு பிரச்சினை இருந்தால் கட்சி சின்னம் முடக்கி வைக்கப்படும் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சிகள் ராமதாஸ் அன்புமணி இடையில் அதிகார மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் பாமகவின் தலைவர் அன்புமணி என குறிப்பிட்டு சமீபத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியிருந்தது. ஆனால் போலி ஆவணம் கொடுத்து பாமகவை அபகரித்து விட்டதாக அன்புமணிக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பு வழக்கு தொடர்ந்துள்ளது. இதன் விசாரணையில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தால் பாமகவில் யார் அங்கீகரிக்கும் வேட்பாளர்களை தேர்தல் ஆணையம் ஏற்கும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. அதில் எங்களிடம் உள்ள ஆவணங்கள் அடிப்படையில் அன்புமணியை தலைவராக ஏற்றோம். இதில் பிரச்சனை இருக்கிறது என்றால் அவர்கள் உரிமையியல் நீதிமன்றத்தை நாடலாம். பாமகவில் தலைமை பிரச்சனை நீடித்து வருகிறது. ராமதாஸ் அன்புமணி இடையில் பிரச்சினை தொடர்ந்தால் படிவம் ஏ, பி ஆகிய இரண்டிலும் இருதரப்பும் கையெழுத்து போடுவதை ஏற்க இயலாது. எனவே ராமதாஸ் தரப்பிற்கோ அன்புமணி தரப்பிற்கோ மாம்பழம் சின்னத்தை ஒதுக்க முடியாது என தெரிவித்துள்ளது.